children, good morning. நம்ம இந்த சம் போடலாமா? ஏன் என்ன கஷ்டம் இல்ல? கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் 4 ஒரே சம்ல வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஆர்டர் பிரகாரம் போனோம்னா அந்த சம் ஈஸியா வரும். ஓகேவா? அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா போர்ட் மாஸ். சரி, போர்ட் மாஸ்னா என்னன்னு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. B for bracket, O for order, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. ஃபர்ஸ்ட் நாம பிராக்கெட்ல இருக்கிற சம்ம தான் செய்யணும். அதுக்கப்புறம் ஆர்டர் ஒரு நம்பருக்கு மேல ஸ்கொயர் கியூப் அப்படி வரும். இந்த ஸ்கொயர் நம்பர்லாம் படிச்சோம்ல, அது மாதிரி. அடுத்ததா பண்றது வந்து டிவிஷன். அடுத்ததான் வகுத்தல் கணக்கு செய்யணும், அதுக்கப்புறம் பெருக்கணும், அதுக்கு அடுத்ததுதான் கூட்டணும், கடைசியா தான் என்ன பண்ணணும்? இந்த ஸ்டெப் பிரகாரம் போனோம்னா தான் அந்த சம் கரெக்டா வரும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று ஈஸியா இருக்கிறத ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வந்தோம்னா அந்த ஆன்சர் கரெக்டா வராது, தப்பா வந்துடும். சரியா? கொள்ளமன் சம ஃபர்ஸ்ட் எதுல இருக்கிறது க்ளோஸ் பண்ணணும். அப்ப இதெல்லாம் நம்ம அப்படியே எழுதிட்டு வந்துடணும். ஓகேவா? பிராக்கெட் குள்ள என்ன நம்பர் இருக்கு? 5 + 3 8. ஓகே, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ஆர்டரை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் ஆர்டர். 36 வகுத்தல் 4 பெருக்கல் 3 கூட்டல் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 5 பெருக்கல் 5. 5 25 25 ஸ்ரீதர் 5 10ன்னு சொல்லக்கூடாது. சரியா? சரி. ஆர்டர் போட்டோமா? ஆர்டருக்கு அப்புறம் என்ன போடணும்? டிவிஷன். இங்க பாருங்க, 36 வகுத்தல் 4 4ஆம் வாய்ப்பாடு 36 ஆன்சர்ல வர வரைக்கும் சொல்லணும். எத்தனை நாள்? மொத்தம் எத்தனை வந்துச்சு? அடுத்தது அப்படியே எழுதிப்போம். டிவிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? 9ஆம் வாய்ப்பாடு 3 வரைக்கும் சொல்லுங்க. 27 கூட்டல் 25 கழித்தல் 8. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு அடுத்தது அடிஷன். 27 25 52 கழித்தல் 8. இப்ப லாஸ்ட் என்னதான் பண்ண போறோம்? சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். 52 கழித்தல் 8 2ல 8 போகுமா? போகாததுனால 12 மாத்திக்கணும். இங்க 4. 12ல 8 போனா உங்களுக்கு அப்ப ஆன்சர் இஸ் அவ்வளவுதான் இதோட ஆன்சர். போர்ட் மாஸ் சம்.